வெல்கம் டு வசந்திஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி அவல் வடை. அவல் வச்சு இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு வடை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1 கப் அவல், கொஞ்சம் கடலை மாவு, அரிசி மாவு, தனி மிளகாய் பொடி, மல்லி இலை, பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, ஜீரகம், சால்ட், வடை பொரிக்கிற அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அவல் போட்டு தண்ணி விட்டு 2 டைம் நல்லா அலசி எடுத்துகிட்டு வரலாம். அவலில் எப்போவுமே டஸ்ட் இருக்கும், அதனால் இந்த மாதிரி 2 டைம் அலசி எடுத்துகிட்டு யூஸ் பண்ணால் நல்லது. இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு மூழ்கிற அளவுக்கு வாட்டர் விட்டு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 15 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா அவல் நல்லா ஊறி இருக்கும். இப்போ பிழிஞ்சு எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கிடலாம். ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கிடலாம். பிழிஞ்சு அவலை ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருட்களையுமே போட்டு வடை மாவு பிசைஞ்சிக்கிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி, கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. அவலில் இருக்கிற வாட்டரே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். ஒருவேளை தண்ணி கூடிருச்சுன்னா கொஞ்சம் அரிசி மாவும் கடலை மாவும் போட்டு சேர்த்து பிசைஞ்சிக்கிடலாம். இப்போ வடை மாவு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வடைகளாக தட்டிக்கிடலாம். இந்த மாதிரி எல்லா மாவையுமே தட்டி எடுத்துட்டு ஆயிலில் போட்டு பொரிச்சிக்கிடலாம். இந்த அவல் வடை ஆயிலே குடிக்காது, ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். இப்போ எல்லா வடைகளையுமே தட்டி எடுத்துட்டோம். இப்போ ஆயில் நல்லா காஞ்சதும் ஒவ்வொரு வடைகளாக ஆயிலில் சேர்த்துடலாம். இந்த வடை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக பரட்டி விட்டு நல்லா செவக்க வேக வச்சு எடுத்துக்கிடலாம். அவல் வடை சாப்பிட மொறுமொறுன்னு முருகலாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆறுன பறவும் அதே முருகலோடு இருக்கும். இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு. ஆயிலிருந்து வெளியில் எடுத்துக்கிடலாம். இதே மாதிரி மீதி இருக்க வடைகளையும் நம்ம பொரித்து எடுத்துக்கிடலாம். டீ டைமில் நம்மளுக்கு வடை சாப்பிடணும் போல் இருந்தால் இந்த வடையை உடனடியாக செஞ்சு சாப்பிடலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ அவல் வடை ஃபுல்லாக நம்ம பொரித்து எடுத்துட்டோம். இந்த அவல் வடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வசந்திஸ் ஹோம் கிச்சனை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.